வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட் எடுத்து வந்து யூனிட் 1லேருந்து 10 வரையும் பார்த்துக்கலாம். ஸோ பயாலஜி ஈஸி சேனலை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்விக்கு பாட்டனிலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம் வேரியஸ் கேட்டகரியில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின்ஸ் பாருங்கள். சோனாலிகா அண்ட் கல்யாண் சோனா ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறாங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா ஏ வீட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். இந்த கல்யாண் சோனா அப்படிங்கிறது சோனாலிக்காவும் ஒரு கோதுமை வெரைட்டிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஃபங்கல் டிசீஸ்? ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் வந்து சி பிளாக் ராட் ஆஃப் குரூசிஃபோர். ஓகேங்களா, இது வந்து ஃபங்கல் டிசீசஸ் கிடையாது. கொஸ்டின்ஸ் நெகட்டிவ், வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் த மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ இன் போத் எபிக்கல் அண்ட் ஆக்சிலரி பட் ஆர் ஃப்ரீ ஆஃப் வைரஸ் பிகாஸ். சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் சி the cell divisions of meristems are faster than the rate of viral multiplications. வைரலோட மல்டிபிகேஷனோட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் வந்து டிவிஷன் ஆகுதான். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. several South Indian states raise 2 to 3 crops of rice annually. The agronomic features that makes this possible is because of dash அப்படிங்கிறாங்க. செவன்த் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து சி இயர்லி yielding ரைஸ் வெரைட்டி. அப்போ செவன்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து சி. எய்த்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? which one of the following combinations would be sugarcane farmer look for in the sugarcane crop? இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஆல்சோ ஃபார் த அக்ரிகல்ச்சர்ஸ் ஆல்சோ ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். எய்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து ஏ திக் ஸ்டம் லாங் இன்டர்னோட்ஸ் ஹை சுகர் கண்டென்ட் அண்டு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஒரு குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. எய்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபங்கிசைட்ஸ் அண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் தட் டேஸ். அப்போ நைன்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் வந்து பி கில் பேத்தஜெனிக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா, அப்போ நைன்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூஸ் ஆஃப் சர்டன் கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ் டு சேஞ்ச் த பேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஆஃப் கிராப்ஸ் பிளான்ட்ஸ் இஸ் டேர்ம்டு. டென்த்துக்கான ஆன்சர்ஸ் சி மியூட்டேஷன் பிரீடிங். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த சயின்டிபிக் ப்ராசஸ் பை விச் கிராப்ஸ் பிளான்ட்ஸ் ஆர் enriched with certain desirable nutrients is called dash அப்படிங்கிறாங்க. கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? 11க்கான ஆன்சர்ஸ் வந்து சி பயோ ஃபோர்டிஃபிகேஷன்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The term totipotency refers to the capacity of a dash. 12க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 12க்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ செல் டு ஜெனரேட் ஹோல் பிளான்ட். ஓகேங்களா. 13th questions. Given below are a few statements regarding somatic hybridizations. Choose the correct statements. 13க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸை ஸ்டடி பண்ணிக்கோங்க. வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 13க்கான ஆன்சர்ஸ் டி செகண்ட் அண்ட் தேர்டு தான் கரெக்டான ஆன்சரா. செகண்ட் என்னன்னு பார்க்கலாமா? புரோட்டோபிளாஸ்ட் ஃப்ரம் செல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் கேன் பி ஃபியூஸ்டு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் செல்ஸ் வித் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் இஸ் மேண்டட்டரி அப்படிங்கிறாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். 13க்கான ஆன்சர்ஸ் டி. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ஃபார் த பிளான்ட் திக்ஸ் கல்ச்சர்.
an eggplant is 14th answers பார்க்கலாமா answer is a C part of the plant used in tissue culture ஒரு முக்கியமான क्वेश्चंस very very important நோட் பண்ணி வச்சுக்கோங்க the next question பாருங்க the biggest constraint of plant breeding is 15th answer is a availability of desirable genes in the crop and its wild relatives அப்ப 15 ஆன்சர்ஸ் வந்து A the next question பாருங்க லைசின் and tryptophan are டேஷ்ங்கறாங்க ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஆன்சர்ஸ் பார்க்க போனா C essential amino acids ஓகேங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப 16th ஆன்சர்ஸ் வந்து C the next question பாருங்க fundamental questions micro propagation is dash micro propagations answers வந்து B propagation of plants in vitro na artificial man made செயற்கை முறையில் வளர்க்கிறது தான் micro propagations அப்ப 17th answers வந்து B the next question பாருங்க 18th questions protoplast is dash very important interesting 18th questions C a plant cell without a cell wall ஓகேங்களா அப்ப C the next question பாருங்க to isolate protoplast one needs அப்ப எப்படி protoplast ஐசோலேட் பண்றாங்க ஐசோலேட் பிரிச்சு எடுக்கிறது the 19th answer is a C both pectinase and cellulase ஓகேங்களா 19th answers C நோட் பண்ணி வச்சுக்கோங்க next question பாருங்க more than 70% of livestock population is in dash 22 very interesting questions answer is a D India and China the agriculture sectors of India employs about 23 answer is a D 60% of the populations 23 க்கு D ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க more than 70% of livestock population is and dash அப்படிங்கறாங்க 22 answer is a D India and China அப்ப 22 க்கு D 23 க்கு ஆன்சர்ஸ் பாத்துங்க D ஓகேங்களா 60% of the populations நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே क्वेश्चंस பாருங்க select the incorrect statements ஓகே क्वेश्चंस ஸ்டடி பண்ணிக்கங்க ஓகேங்களா சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து எது வந்து இன்கரெக்ட்ங்கறத क्वेश्चंस நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா the answer is a D inbreeding selects harmful recessive genes that reduce fertility and productivity okay answers வந்து D which is similar terms to hybrid vigors-ங்கறாங்க so 13 க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஆன்சர்ஸ் வந்து என்னது A heterosis 14th question பாருங்க the process of removal of anther from a flower before its dehiscence is called dash-ங்கறாங்க dehiscence னா வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓகேங்களா 14th க்கான ஆன்சர்ஸ் வந்து A emasculations-ங்கறாங்க 14th க்கான ஆன்சர்ஸ் வந்து A the next question பாருங்க which one of the following methods is commonly used to maintain the genetic trait of a given plant அப்படிங்கறாங்க 15th க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஆன்சர்ஸ் வந்து B by propagating through vegetative multiplications 15 க்கான ஆன்சர்ஸ் வந்து B அடுத்த क्वेश्चंस பாருங்க assertion reasonல ஒரு क्वेश्चंस இருக்குறாங்க क्वेश्चंस பாருங்க இருக்கு somatic hybridization is a process where protoplast of two desired plants can be fused to develop improved plants reason cross breeding can also induce variabilityங்கறாங்க இப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் சோ இந்த 16th க்கான ஆன்சர்ஸ் என்னன்னா B is a correct answersங்கறாங்க ஓகேங்களா both assertions and reasons are true but reasons not correct explanations of assertionங்கறாங்க B தான் கரெக்ட்டான ஆப்ஷன் தான் ஓகேங்களா क्वेश्चंस பாருங்க a cell at development stage is observed by a students in a plant brought from the field he tells his teachers that this cells is not like other cells at a telopause stage there is no formations of cell plate and thus the cells is containing more number of chromosomes as
compared to other dividing cells. This would result in dash அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது கேட்கலாம். ஆன்சர்ஸ் வந்து என்னது? டி, பாலிப்ளாய்டி. ஓகேங்களா? 17க்கு பாலிப்ளாய்டி நோட் பண்ணி வச்சுங்க. டி. The next question பாருங்க. The number of chromosomes present in the cells of the breadwheat triticum aestivum suggest that is dash அப்படிங்கிறாங்க. 18th ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா A, hexaploidy. 18th A is a correct answers. The 19th question பாருங்க. Triticale is an example of dashங்கறாங்க. The 19th answer is a B, allopolyploidy. ஓகேங்களா? முக்கியமான क्वेश्चंस இது. 20 பாருங்க. Plants can be made disease resistance through dash அப்படிங்கறாங்க. 20 க்கான ஆன்சர்ஸ் வந்து C, breeding with wild relatives. 20க்கு C. The next question, green revolutions in India occurred during dash அப்படிங்கறாங்க. 20 ஒரு முக்கியமான क्वेश्चंस A, 1960s. 21க்கு வந்து A. 22 பாருங்க. breeding of crops with high level of minerals, vitamins and proteins is called dash. ஒரு முக்கியமான क्वेश्चंस ஆன்சர்ஸ் வந்து என்னது? B, biofortifications. அப்ப 22 க்கான ஆன்சர்ஸ் வந்து Bங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. an algae which can be employed as a food for human beings is a dash அப்படிங்கறாங்க. 23 க்கான ஆன்சர்ஸ் வந்து B, chlorella. chlorellங்கிறது one of the algae, one of the single cell proteins. ஓகேங்களா? 23 ஒரு முக்கியமான क्वेश्चंस. B is a correct answers. The next question பாருங்க. viral free plants can be generated through the dash அப்படிங்கறாங்க. 24 க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் C, ஒரு முக்கியமான क्वेश्चंस மெரிஸ்டம் கல்ச்சர்ங்கறாங்க. 24 C. The last questions, what are the requirements in tissue culturesங்கறாங்க. The 25 க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். D, all of this எல்லாமே ஹார்மோன்ஸ் லைக் ஆக்சின், சைட்டோகைனின், அகார் அகார் மீடியம் ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகுது. இன்ஆர்கானிக் சால்ட், விட்டமின், அமினோ ஆசிட், கார்பன் சோர்ஸ் லைக் சுக்ரோஸ் எல்லாமே தேவைப்படுது. 25 க்கான ஆன்சர்ஸ் D. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.